முக்கிய செய்தி. மக்களுக்காக மக்கள் பணி இன்று நாமக்கல்லில் நடைபெறுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். அசாம் கலவரம் போல் தென் மாநிலங்களிலும் கலவரம் ஏற்படும் என வதந்தி. தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான வட இந்தியர்கள் சொந்த ஊர் திரும்பினர். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வழக்கறிஞர் ஆச்சாரியா மீண்டும் ஆஜராகிறார். ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வியாதி தமிழ்நாட்டில் வேகமாக பரவி வருகிறது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கவலை. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று நாமக்கல்லில் நடைபெறுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி நடைபெறும் இந்த விழாவில் கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முன்னதாக கரூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் மற்றும் மாட்டுத் தீவனம், உபகரணங்கள் போன்ற உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். அதன் பின்னர் விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த், ஆளுங்கட்சியின் அறிவிப்புகள் வெறும் ஏட்டளவில் மட்டும் உள்ளதாகவும், சுதந்திர தின உரையில் ஜெயலலிதா அரைத்த மாவையே அரைத்திருக்கிறார் என்றும் கூறினார். நெசவு தொழிலுக்கு பிரபலமான கரூர் அதிமுக ஆட்சி காலத்தில் தற்போது மணல் கொள்ளைக்கும் பிரபலமாகி இருப்பதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். கரூர்ல எது சிறந்தது? ஜவுளி. அடுத்தது என்ன சொன்னேன்? கொசுவலை, அப்புறம் பஸ் பாடிகள். அதை விட இன்னொன்னு இருக்கு, சொல்லுங்க. அதான் மணல் கொள்ளை. அப்படியே பார்த்துக்கிட்டே வரேன். எங்க எல்லாம் லாரி நிக்கும். இந்த லாரிகளை நிறுத்தி அடிக்கிறாங்க. அடிச்சு சரி வாடகை அதிகமாக கேட்கிறேன். வெளியூர் லாரி வர வெளியூர் லாரி வந்து அடிக்கிறான் திருட்டுத்தனமா, ஜர்ன்னு ஒரு பச்சை லாரி. இதை நான் சொல்ல, பேப்பர்லையும் டிவிலையும் தான் பார்க்கிறேன். எங்க போகுதுன்னா நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இல்ல இருக்கீங்க. கேரளாவுக்கு போகட்டுமே பார்த்துக்கிட்டு. நீங்க தானே சும்மா இருக்கீங்க. மக்களை கேரளா வந்து தண்ணி கொடுக்க மாட்டான். ஆனா கேரளா இங்க இருந்து மண்ணு முத்திரம் போகும். ஏன்? தனி மனிதன் ஒருத்தர் சம்பாதிக்கிறது. மக்கள் கேரளா வந்து தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டேன். இங்க இருந்து எடுத்துட்டு போ, கர்நாடகத்துக்கு எடுத்துட்டு போ. இங்கிருந்து தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டான். அதே மாதிரிதான் ஆந்திராவுக்கு இங்கிருந்து. ஆனா அங்க உள்ள ஆறுல போற ஒரு பிட்டு மண், ஒரு கைப்பிடி மண்ணை கூட அல்லாம அப்படியே தெளிவா இருக்கு. அங்க ஏன் மழை பெஞ்சா மழை பெய்யணும் தண்ணி இருக்கணும் அந்த ஊர் மக்களுக்குன்னா அந்த அதான் ஆற்றுப்படுகைன்னு சொல்ற அந்த நீரோட்டம் வந்து நன்றாக இருக்கு. ஏன்னா மணல் இல்ல, இங்க வந்து அல்றான் எனக்கு காசு. அப்படி கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இதுல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க, எங்க இந்த மணல் குவாரி இருக்கு தேடுங்கன்னு கலெக்டர் வச்சிருக்கேன். என்ன கேவலம் பாருங்க. வர பணம் பார்த்தாரா? செத்த 6க்கு 3 தான். 6 அடி அகலம், 3 அடி அகலம் தான். அது கூட இடம் இல்லைங்கிறேன். ஏன்னா உங்களோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சென்னையில் காலரா இல்லை என பொய் தகவலை அறிவித்து வரும் அதிமுக அரசுக்கு கேப்டன் கண்டனமும் தெரிவித்துள்ளார். இங்க என்ன காலராவா? கிடையாது. நேற்று ஒருத்தர் இதுக்குன்னே பேசுறார். காலரா மெட்ராஸ்ல பரவி இருக்கு. எல்லா இடத்துலயும் டெங்கு காய்ச்சல், காலரா. எங்க பாருங்க குப்பை கூட. விஜயகாந்த் வந்தா மாத்திரம் அந்த ரோடுல இருந்து இல்ல அந்த ஊர் பக்கம் எந்த குப்பை இருக்கா? மறுநாள் அடுத்த வாரம் பாருங்க எல்லாம் அந்த பாருங்க. கரூர்ல இன்னைக்கு குப்பை இல்லாம இருக்கலாம். பாருங்க அடுத்த வாரம் என்ன சேருதுன்னு என்ன சொன்னதுக்காக ஒரு வாரம் பார்த்துக்கோ. ஏன்னா இவர் எப்ப பாருங்க மந்திரிங்கிறார். இந்த நகர சபத்தை நகராட்சி தலைவர். அப்புறம் எப்படி குறிப்பிடும்? தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்றும், படித்த மற்றும் படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கேப்டன் அப்போது உறுதியளித்தார். ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும் மனைவி சொன்னபடி வரும், அளவு குறையாம வரும். அன்னைக்கு 2006 சொன்னேன், படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்பேன். படிச்சவங்களுக்கு உங்க சொல்றாங்க 1,00,000 1,50,000 1,60,000 பேருக்கு வேலை. ஆர்டர் எத்தனை பேருக்கு வேலை போட்டீங்க சொல்லுங்க? சொல்ல மாட்டேன். ஆர்டர் போட்டிருக்கீங்க. ஆர்டர் போட்டு இப்பவே ஜிஓ தான் நீங்க சொன்னீங்க. ஜிஓ போட்டு எங்க பாஸ் ஆச்சு? கிரானைட் ஊழலில் கொள்ளையடித்தவர்களிடமிருந்து
பணத்தை பறிமுதல் செய்து மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்திய கேப்டன், ஜெயலலிதா அரசு கிரானைட் குவாரிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குவாரி கொள்ளை இருக்கு. எப்படின்னா குவாரிங்கிற கிரானைட் கல், கிட்டத்தட்ட கிரானைட் கல்ல என்ன பண்றாங்க, அங்க ரோடு இருந்துச்சு, அப்ப ரோட காணுங்கிறேன், வாய்க்கா இருந்தது வாய்க்கால காணுங்கிறாங்க, கிணறு இருந்துச்சு கிணற காணுங்கிறாங்க, கம்மா இருந்தது கம்மாவை காணுங்கிறாங்க, பாதை இருந்து, அதாவது ஒரு ஊர் இருந்தது ஊரை காணுங்கிறாங்க, அரசாங்க நிலம் இருந்த காணும். இதுவரைக்கும் 1993 கணக்கெடுத்து இன்னைக்கு சொல்றோம். ஆக எவ்வளவு பாருங்க, யாரோ ஒரு முதலாளிகள் அவங்களுக்கு துணை இந்த அதிகாரிகள் கொள்ளையடிச்சு வைக்கிறதுக்கு தான் இந்த பணங்களா? இதை கேட்கறதுக்காக அந்த மந்திரி என்னைக்கா போயிருக்காரு அந்த குவாரி பக்கம் போகலாம். ஆனா அதிகாரி தான் போறாங்க. இந்த மந்திரிக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். வெள்ளை அறிக்கை கொடுங்கிற 175 குவாரி இருக்கு மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல. நான் தமிழ்நாடு பூரா எவ்வளவு இருக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கிறேன். இந்த கரூர் பக்கத்துல இருந்தா இருக்கு, சோளிங்கர் வேலூர் பக்கம் அல்லாத நான் இருக்கேன். இது வரைக்கும் இன்னைக்கு தேதி 16, 15 இடத்துலயும் சொல்றேன். சோளிங்கருக்கு ஒரு மலை, அங்க நம்மளுக்கு திஷ்டி தீரும். அங்க ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தண்ணி மூஞ்சில் அடிப்பாங்க. அதாவது லட்சுமி நரசிம்மன் தண்ணி அடிச்சாது. அது மாதிரிதான் இவங்களுக்கு தண்ணி அடிச்சா திரும்ப இவங்க மலையவே குடஞ்சு கொண்டு போடாங்க. குடஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஹிட்டாச்சி இன்ஜின் வச்சு குடஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எம்எல்ஏ இதுக்கு போறேன் பாக்குறேன், என்னடா ஹிட்டாச்சி மலை மேல குடஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமானவர் தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற. எனக்கு நான் இன்னைக்கு எதிர்கட்சிங்கிறக்காக அதிமுக குறை சொல்றேன், உண்மையே சொல்றேன். தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவதுதான் தனது லட்சியம் என கூறியுள்ள ஜெயலலிதாவின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன், ஊழல், கொடநாட்டில் ஓய்வெடுப்பது, டாஸ்மாக் வருமானத்தை பெருக்குவதுதான் ஜெயலலிதாவின் லட்சியம் என்றும் கூறியுள்ளார். வளர்ச்சி பாதையில் கொண்டு போதான் லட்சியம். எது லட்சியம்? அதாவது இந்த கர்நாடகத்தில் கேஸ்ல இருந்து உங்க ஜெயிக்கணும், அதான் லட்சியம். சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒண்ணு போட்டிருக்காங்களே, இப்ப ஆச்சாரியர் ஓடி போயிட்டாரு. அது மாதிரி எத்தனை பேர் ஓடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மாதிரி கோடநாடுல போய் மலை மேல உட்காரணும், அதான் லட்சியம். இப்ப சொல்லியிருக்காங்க 18,000 கோடி டாஸ்மார்க்ல இல்ல, 22,000 கோடி எட்டுறதுதான் லட்சியம். எல்லாரையும் கெடுத்து குட்டிச்சு டாக்டர் மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. கிட்னி போய் லிவர் போய் அதுக்கு போய் இது போய் போனா எல்லாம் குடினால வர்றது மக்கள். ஆக இளைஞர் மக்களை கெடுத்து குட்டிச்சராக்கி எல்லாரும் இது பண்ணும். என்னுடைய தாய்மார்களுக்கு தாலி சொந்தமானு தெரியல, அதைத்தான் அன்னைக்கே நான் புலன் விசாரணை இந்த தாலிக்கு சொந்தக்கார 2 பொருள் படம் அந்த கதைக்கும் சேர்த்து வச்சேன், இதுவும் சேர்த்து. தமிழகத்திற்கு முறையாக தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் மக்களிடம் கோரிக்கை வைத்தார். கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் இதுவரை 3,20,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த பணத்தில் இருந்து கேப்டன் விஜயகாந்த் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்ட கழக செயலாளர் NS கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக MLA தமிழழகன் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அசாம் கலவரம் போல் தென் மாநிலங்களில் தங்கியுள்ள வட மாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்த சதி நடைபெற்று வருவதாக புரளி பரவியதை அடுத்து தமிழகத்தில் தங்கி வேலை பார்த்து வந்த ஏராளமான வட மாநிலத்தவர்கள் ரயில் மூலம் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்கின்றனர். வங்காளதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது அசாம் பழங்குடி மக்கள் கடும் தாக்குதல் நடத்தியதில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. இதேபோல் தென் மாநிலங்களான கர்நாடகம், தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கலவரத்தை தூண்டிவிட சதி நடைபெற்று வருவதாக அண்மையில் செல்போன்கள் மூலம் SMS பரவ தொடங்கியுள்ளது. இதனால் அச்சமுற்ற வடமாநில தொழிலாளர்கள் தாங்கள் தங்கியிருந்த பகுதிகளை காலி செய்துவிட்டு சொந்த ஊர்களுக்கு கூட்டம் கூட்டமாக திரும்பி செல்கின்றனர். அவ்வாறு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்றிரவு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி ரயில்கள் மூலம் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். மேலும் பலர் ரயில் டிக்கெட் கிடைக்காததால் ரயில் நிலையங்களிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களுக்கு சிறப்பு ரயில்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வட மாநிலத்தவர்களிடம் கேட்டபோது, அசாம் கலவரம் போல் தமிழ்நாட்டிலும் கலவரம் வரும் என்று தங்களுக்கு செய்தி கிடைத்ததால் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக வருத்தத்துடன் தெரிவித்தனர். ஒரு மாதம் முன்னாடி இங்கே குக்ராத போர்டில் நின்று முஸ்லீம் ப்ராப்ளம் கட்டாயிடுச்சு.
இதெல்லாம் ப்ராப்ளம் இது. இப்போ அப்பா அம்மா கூப்பிட்டுறா அவரு போங்க. இப்போ ஆகஸ்ட் 20 எல்லாரும் யார் யார் அவசாயில் இருக்க கண்ட்ரோல் இருக்கு. ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல 4 பேர் கட்டாயிச்சு. அசாம் அது பெங்களூரு புனே எல்லாரும் எங்கே வெள்ளை செய்யணும் எல்லாரும் அவரே போக சொல்லிச்சு. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு ஏதாவது கூப்பிட்றேன். இதேபோல் கர்நாடக மாநிலம் பெங்களூர், மகாராஷ்டிர மாநிலம் புனே ஆகிய பகுதிகளில் இருந்தும் இதுவரை 18,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே வடகிழக்கு மாநிலத்தவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக உணரும் வகையில் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெல்லியில் நேற்று அவரது இல்லத்தில் நடைபெற்ற இப்தார் விருந்துக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், கர்நாடகாவில் வடகிழக்கு மாநிலத்தவர்கள் தாக்கப்படுவதாக பரவியுள்ள வதந்தி கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அசாம் கலவரம் தொடர்பாக பரவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு மாநிலத்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சத்தை தவிர்ப்பது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர், மகாராஷ்டிர முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் மற்றும் அசாம் முதல்வர் தருண் கோகாய் ஆகியோரிடம் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் இன்று நடைபெற இருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆச்சாரியா மீண்டும் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சிறப்பு வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர் ஆச்சாரியா. இவர் திடீரென தனது பொறுப்பை ராஜினாமா செய்வதாக கர்நாடக உள்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ந்து வரும் மிரட்டல்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இந்த முடிவை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மல்லிகார்ஜுனையா நியமனத்தை ரத்து செய்ய கோரி சசிகலா தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜரான ஆச்சாரியா தம்மை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு நீதிபதியிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் இந்த வழக்கு சம்பந்தமாக மற்றொரு அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்படும் வரை வழக்கில் ஆஜராகுமாறு நீதிபதி கேட்டுக்கொண்டார். இதனை ஆச்சாரியாவும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதனால் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ள ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையின் போது ஆச்சாரியா மீண்டும் ஆஜராகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வியாதி வேகமாக பரவி வருவது கவலை அளிப்பதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கரூரில் நேற்று நடைபெற்ற மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், விலங்குகளை தெய்வமாக வணங்கும் பூமி இது என்றும் தனது இரத்தத்தை பாலாக கொடுக்கும் பசுக்களுக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பசுமை புரட்சியையும் வெண்மை புரட்சியையும் உருவாக்க கேப்டன் பாடுபடுவார் என்றும் உறுதியளித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இயற்கை வளங்கள் அனைத்தையும் ஆட்சியாளர்கள் அழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கால்நடைகள் அப்படின்னாலே அது கால்நடைகளை இல்லை, எங்களை வழிநடத்தி செல்லும் முதலாளிகளே அந்த கால்நடைகள் தான் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதே கால்நடைகள் தான். நான் எல்லா மீட்டிங்கிலுமே சொல்வேன், ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் எப்படி முக்கியமோ அதுபோல நமது தமிழகத்திற்கு விவசாயமும் நெசவும் தான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல நமது கேப்டன் அவர்கள் என்றைக்குமே உறுதியா இருக்கார். இப்ப கரூர் மாவட்டம் கூட எடுத்துக்கங்க, பெட்ஷீட்